பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே கண்ணி. அப்பா ஒரு வழியா வந்துட்டோம், ஒரு வழியா வந்துட்டோம். எப்படி வந்துட்டோம்? குரு பயிற்சிகளை வந்துட்டோம். நமக்கு குரு என்றே ஆயிட்டாரு. கடந்த காலம் கஷ்டம், கடந்த கால நஷ்டம், கடந்த காலம் பட்ட துன்பம் துயரம் எல்லாத்துக்கும் ஒரு சோர்வு நீங்கி சாதாரண நீர் சாப்பிடல, சாதாரண தண்ணி சாப்பிடல, இப்ப ஜில்லுன்னு பிரீஜர்ல உள்ள வாட்டர், பிரிட்ஜில் உள்ள கூலிங் வாட்டரை சாப்பிட்றோம். அதோட மோரும் கலந்து சாப்பிட்றோம். அப்படிப்பட்ட குழு குழுப்பான நேரம்னா என்ன? வசந்த நேரம், கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரம். கஷ்டம் இருக்கும், சாப்பிடும்போதோட கஷ்டம் தான் அப்படின்னு இருக்குது. ஆனால் கவனம், கன்னி கவனம், 6ஆம் இடம், உடம்பு ரீதியாக கவனம், தொழில் ரீதியாக கவனம், தசாபுத்தி ரீதியாக கவனம், நண்பர்கள்ட்ட கவனம். 7க்கு 7 பகை, 7க்கு 7 பாவி, 7க்கு 7 சத்துரு, 7க்கு 7 பயங்கரமான சத்துருங்க. கன்னியும் கன்னியும் மீனமும் அன்னை எப்ப சாவன் திண்ணை எப்ப களியாகும். அதனாலதான் அப்படி 150 டிகிரில கரெக்டா வச்சிருக்காங்க. எதை? கன்னியும் மீனமும், தனுசுவும் மிதனமும். அதனால எச்சரிக்கை பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4 உபயம் மிக அவசியம். அப்படிப்பட்ட கன்னி ராசி கேது குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை, குடும்பத்துல சின்ன சின்ன சிக்கல், வேலையில சின்ன சின்ன பிரச்சனை, ப்ரொமோஷன்ல சின்ன சின்ன பிரச்சனை, வழிபாட்டுக்கு போகும்போதே சில தேக்கம். வழிபாட்டுக்கு போயிட்டு எல்லாரும் வழிபாட்டுக்கு போயிட்டு நல்லா வரணுமா சொல்லுங்க? எல்லாரும் வழிபாட்டுக்கு போறோம், எல்லாரும் ஐயப்பங்களுக்கு போறோம், எல்லாரும் திருப்பதி போறோம், எல்லாரும் ஸ்ரீசைலம் போறோம், அகோபிலம் போறோம், கோகர்ணம் போறோம், யாத்திரையா போறோம், அமர்நாத் போறோம், சாரதாம் போறோம், காசிக்கு போறோம். எப்படியெல்லாம் நடக்குதுங்க நமக்கு பார்க்கிறோம். அப்ப நம்ம இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கை. 10 பேர் முண்டடிச்சு போறாங்க, போகட்டும். கொஞ்சம் பொறுமையா அடுத்த பஸ்ல போகணும்னு நினைக்க வேண்டாமா? அப்படி போனாதான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். அப்படி போகக்கூடியவர் தான் கன்னி, அப்படி போகக்கூடியவர் தான் கன்னி. அதுல மாற்றம் இல்லை. நீங்க உங்களுக்கு அதை பத்தி இல்லை. கன்னி கண்டிப்பாக அதுல போகக்கூடியவர் தான். பொறுமையா இருப்பீங்க, நல்லா அன்பா இருப்பீங்க, ஏற்றுமதி இறக்குமதி, டெக்ஸ்டைல்ஸு, சூப்பர் சூப்பர் மார்க்கெட்டுங்கிறாங்களே, சூப்பர் மார்க்கெட்டு, அதே மாதிரி இந்த தானியங்கள், பேங்க்கு, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, பேங்க் சம்மந்தப்பட்டது, ஐடி டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது. உங்களுக்கு இன்கம் டேக்ஸு நிறைய கன்னிக்கு ஏற்று வெளிநாடு போகிறதுக்கு, கடல் கடந்து போகிறதுக்கு எல்லாமே நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய வியாபாரம், புதிய நிறுவனம் அதையும் செய்யுங்க. புதிய நிறுவனம், புதிய வியாபாரம் அதையும் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா கன்னிராசி மிக அற்புதமாக அமையும். இந்த கண்டகம்னு பயந்துடாதீங்க. கண்டகச்சனி நடக்குது, அதனால என்னை கெடுபலன் தான் அதிகம் நினைக்க. உங்க ராசிநாதன் உங்களுக்கு பிடிச்சமானவன், உங்க ராசிக்கு ரொம்ப முக்கியமானவன், 5க்கும் 6 கூறியவன் தான் 7 இருக்காரு. உங்க ராசிக்கு 5க்கும் 6 கூறியவன் தான் 7 இருக்காரு. பயப்பட வேண்டாம், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். உங்க தசாபத்தி மட்டும் பாதம். கன்னி ராசியும் சரி, நான் 4 ராசிக்கு சொல்லிட்டேன். மறுபடியும் நேயர்களுக்கு சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. மறுபடியும் நேயர்களுக்கு கன்னி ராசி, மீன ராசி, மிதுன ராசி, தனுசு ராசி, இந்த 4 ராசிக்கு உரியவர்களுக்கு தசாபுத்தி தயவு செய்து நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. குரு திசையில புதன் புத்தியோ, புதன் திசையில குரு புத்தியோ நடக்கும் பொழுது மிக மிக கவனம். பெட்டிக்கில் இருக்கும் பாம்பாக தாங்கள் அமைதி காத்தாத்தான் அதில் வெற்றி கொள்ள முடியும். இல்லை என்றால் ஜோதிடர் பொறுப்பு அல்ல. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, அயகிரீவர் வழிபாடு, திரு விண்ணகம் என்று சொல்லக்கூடிய ஒப்புளியப்பன், ஒப்பில்லாத பெருமான், நாம் ஒப்புளியப்பன் பெருமான், ஒப்பில்லாத பெருமான், நாச்சியார் அம்மன், நாச்சியார் கோவில், கருட சேவை, இதெல்லாம் பார்த்துட்டு வந்தா அந்த தாக்கங்கள் குறையும், நன்மைகள் பெருகும்.